ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு அதுலேயே ஒரு கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்து விடுங்க. அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுக்கணுங்க. வறுத்து அதை ஆற வச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நாட்டு சர்க்கரை 1 1/4 கப்பு இல்லை 1 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம் வரணும் அந்த மாதிரி அவசியம் இல்லைங்க. சும்மா கரைஞ்சாலே போதும். அதே போல் நீங்கள் வெல்லம், உருண்டை வெல்லம் இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோமோ அதே கப்பில் தாங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை இவ்வளோ தூரம் கொதித்து வந்தால் மட்டும் போதும். இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. மாவு இந்த பக்கம் ஆறுனதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது எக்ஸ்ட்ரா சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 2 3 நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது. உங்களால் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேர்க்கறதுனால. அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு சர்க்கரை, அதை நல்லா சூடாக இருக்கும்போதே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒட்டுக்கா சேர்த்திடாதீங்க. ஒட்டுக்கா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் பத்தாத டைமில் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா சூடாக இருக்கும்போதே அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த நாட்டு சர்க்கரையும் மாவும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கரண்டி வச்சு இப்படி கிளற கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட அதை நல்லா கிளறி விடுங்க. சூடாக இருக்கும்போதே இப்படி கிளறினீங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். ஆறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். கிளறி விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் சேர்த்துணுன்னு அவசியம் இருந்தால் கூட நட்ஸ் சேர்த்திக்கலாம். இல்லை தேங்காய் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தேங்காவை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேங்காவை திருவி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக வரணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு நட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலாக அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று. அதனால் அதை நான் சேர்த்திருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் கூட தேவை இருக்காதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டீங்க அப்படின்னா கைப்பொருள் இருக்கிற அளவுக்கு ஆறிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவி அதை எடுத்து நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணி இப்படி தட்டியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாவை. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம மாவு வைக்கிறோமோ அதில் அடியில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். சூப்பரான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.